தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் பற்றின பதிவுகள் தான் ட்விட்டர், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு அதிகமா பார்க்க முடியுது. அந்த வகையில மழைச்சாரல் அப்படிங்கிற பேர்ல ஒருத்தர் இருக்கிற பதிவு என்ன அப்படின்னா, தமிழக சட்டசபை இன்று முதல் 3 நாள் நடைபெறும்னு சபாநாயகர் சொன்னதுக்கு 3 நாளும் அம்மா புகழ் பாடிட்டே இருப்பாங்க, அவங்களே கைத்தட்டி சந்தோஷப்பட்டுப்பாங்கன்னு ஆளும் கட்சியை விமர்சிக்கிற மாதிரி ஒரு பதிவு அவர் இருக்காரு. இதே போல எதிர்கட்சிகள் மேலேயும் சில விமர்சனங்கள் வரா மாதிரி பதிவுகள் நம்மளால பார்க்க முடியுது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சட்டசபை துவங்கிய முதல் நாளிலேயே எந்த காரணமும் இன்றி ஸ்டாலின் தலைமையில் திமுக வெளிநடப்பு, இவர்களது வெளிநடப்பு நிரந்தரமாக அப்படின்னு மணி அப்படிங்கிறவர் பதிவு செஞ்சிருக்காரு. இதே போல 120 நாட்கள் கூட சட்டசபை நடப்பதில்லைன்னு எதிர்கட்சிகள் வினவிக்கிறதுக்கு பதில் சொல்ற மாதிரி ஒரு பதிவு நம்மளால பார்க்க முடியுது. அது என்ன அப்படின்னா, சட்டசபைக்கு வந்தவுடன் வெளிநடப்பு, மீடியாவை பார்க்கறதுக்கு எத்தனை நாள் நடந்தா என்ன அப்படிங்கிற கேள்வியவே அவங்க பதிலா பதிவு செஞ்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம தமிழகம் முழுவதும் இறுதி வாக்காளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. அது குறித்த பதிவுகளும் நம்மளால சமூக வலைத்தளங்களில் பார்க்க முடியுது. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகம் முழுவதும் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு, சென்னையில் பெண் வாக்காளர்களே அதிகம், ஆணாதிக்கம் நிறைந்த தலைநகரில் பெண் ஆதிக்கம் அப்படின்னு நகைச்சுவையா செந்தில்குமார் அப்படிங்கிறவர் பதிவு செஞ்சிருக்காரு. இப்படி தேர்தல் நெருங்க அரசியல் சார்ந்த நிறைய கருத்துக்கள் சமூக வலைத்தளங்கள்ல வரதை நம்மளால பார்க்க முடியுது.